பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் புழுக்கள் மற்றும் சாக்கடை நீர் கலந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்காட் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஸ்காட், இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில குடிநீர்ல கழிவு நீரும் மற்றும் குப்பைகளும் கலந்து வருவதால் இந்த குடிநீரை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது. இதனால பார்த்தோம்னாக்கா அவர்கள் வெளியே இருந்து தண்ணி வாங்கி குடிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது காசை கொடுத்து வாங்கி தண்ணீர் குடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதனால் பார்த்தோம்னாக்கா மாவட்ட நகராட்சியிடம் பல முறை இவர்கள் மனு அளித்தும் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தெரிவிக்கின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்கா நகராட்சியிடம் தெரிவித்த பொழுது அப்படி அவர்களுக்கு கூறுவது என்னவென்றால் இந்த குடிநீரை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் பதில் அளித்தது இப்படி அந்த குடிநீர் அதாவது கழிவுநீர் கலந்தது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று புகார் அளித்தனர். அந்த பகுதிக்கு அந்த நகராட்சி ஊழியர்கள் அந்த பகுதிக்கு இதை பார்த்துள்ளனர். ஆனால் இதுவரை அந்த குடிநீருக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னாக்க அந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு மனு அளித்தனர். அதாவது பார்த்தோம்னாக்க அந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் உள்ள குடிநீரை அந்த தண்ணீரை எடுத்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரில் காண்பித்து இந்த மாதிரி குடிநீர்ல கழிவுநீர் ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் காமித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நகராட்சிக்கு ஒரு உத்தரவு ஏற்பட்டுள்ளனர். உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த குடிநீர் ஓரிரு நாட்களுக்குள் சரி செய்யவில்லை என்றால் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.